நான் பெருசா அறிமுகமில்லாத நபர்கள் கூட, ஏதோ ஒரு காரணத்துல என் மேல வச்ச நம்பிக்கையில தான் நான் முன்னாடி போயிருக்கேன். ஏன்னா, எனக்கு என் மேல வந்து பெருசா நம்பிக்கை இருந்ததில்ல. ஏன்னா, அ ஒரு வேலை செஞ்சு, அந்த வேலை மத்தவங்க பாராட்டுனதுக்கு அப்புறம் தான் தெரியும், ஓ! நம்மளால இது பண்ண முடிஞ்சதுன்னு சொல்லி. அதுக்கு முன்னாடி தெரியாது. ஆனா, அதுக்கு முன்னாடி நம்ம மேல நம்பிக்கை வைக்கிற மனிதர்கள் வந்து மிகப்பெரிய ஆச்சரியம். அப்படிதான் நான் எனக்கு மணிகண்டனும் அப்படிதான் இருந்தாரு. சிஜே பாஸ்கர் சார் அப்படிதான் இருந்தாரு. சீனு ராமசாமி சார் அப்படிதான் இருந்தது. பிரதீப்பும் அப்படிதான் இருந்தாப்புல. இந்த மாரி பல பேர் இருந்திருக்காங்க என் வாழ்க்கையில. நான் யாராவது விட்டுருக்கலாம். என் நண்பர்கள் இருந்திருக்காங்க என் மேல நம்பிக்கையோட. ஆ ஸோ இந்த மாரி நெறைய பேர நம்பி தான் நான் என்ன நம்ப ஆரம்பிச்சேன். ஸோ அப்படி இந்த நம்பிக்கை என் மேல வச்ச பிரதீப்க்கும், ஜியோ ஹாட்ஸ்டார் எல்லாருக்குமே முதல்ல ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஆ பெரிய லிஸ்ட்டா போவும். இருந்தாலும் சொல்றேன். யார்ட்டருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. மணிகண்டன்லேருந்து ஆரம்பிக்கிறேன். ஆம் மணிகண்டனுக்கும் எனக்குமான ரிலேஷன்ஷிப்பு, ஃப்ரெண்ட்ஷிப்பு இல்ல அது அது எதேர்ச்சையா ஒரு நாள் ஆரம்பிச்சது அது. இன்னொரு நண்பர் வினோத் மேனன் ஒரு நண்பர் சொல்லி, ஷார்ட் ஃபிலிம் ரெக்கமெண்ட் பண்ணேன். என்ன வந்து நேர்ல பார்க்க சொன்னாங்க. நான் வந்து, "சார் நேர்ல கொஞ்சம் சுமாரா தான் இருப்பேன். ஃபோட்டோல நல்லா இருப்பேன். என்ன ஃபோட்டோல பார்த்துருங்க சார்ன்னு" சொல்லி, என் ஃபோட்டோவ அனுப்பி அப்படிதான் ஆரம்பிச்சது. அது இன்னைக்கு இவ்வளவு தூரம் வந்து சேர்ந்திருக்குன்னா, அந்த மணிகண்டன்ற ஒரு ஆளுடைய அறிவு வந்து ரொம்ப ஆச்சரியமானது.